ஹாய், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் எப்படி கிளியர் பண்ணேன். நான் வந்து குரூப் 2 லெவலில் இன்டர்வியூ போஸ்ட் தான் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நான் ஷார்ட்ஸில் வந்து எக்ஸாமை பற்றி உங்களுக்கு வேணுமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அதனால் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் நானும் இவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் எனக்கு கரெக்டாக மைக் எதுவுமே செட் ஆகலை. ஸோ இப்போ தான் செட் ஆனதுன்றதுனால உங்களுக்கு உடனே வீடியோ கொடுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன மோட்டிவேஷனலாகவும் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு சின்ன ஐடியாவும் எப்படி ஈஸியாக கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸும் சொல்ல போகிறேங்க. அது எல்லாமே நீங்களும் உள்வாங்கிக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு நான் வந்து இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்றத உங்கள் மனசில் நீங்கள் வைக்கணுங்க. ஸோ எதுக்குன்னே தெரியாமல் நம்ம பாட்டு படிச்சுட்டே இருந்தோம்னா கிடைக்காதுங்க. கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பணும். அதுதான் இந்த புத்தகத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும்ன்றது தான் இந்த புத்தகத்து ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனதளவுலையும் சரி, உங்கள் மூளையோட அளவுலையும் சரி, உங்கள் உடல் அளவுலையும் அதுக்கான முயற்சியை உடம்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டால் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா எனக்கு எப்போ நான் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சுன்னா 12லேயே வந்துடுச்சுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எந்த காலேஜில் நம்ம சேர்ந்தால் நமக்கு கிடைக்கும், அது எல்லாமே நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே யோசித்து வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு ஒரு 21 வயசுலேயே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேனே சொல்லலாங்க. அதே மாதிரி இப்பயே ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் படிக்கிறீங்கன்னா இப்பயே முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா அதுக்கான செயலில் நீங்கள் ஈடுபடுங்க. தேவையில்லாமல் எதேதோ பார்த்துட்ருக்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சோம்னா அதை யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்பத்துலேருந்தே நான் 12லேருந்தே யோசித்தேன். அப்புறம் காலேஜ் 3rd இயர் படிக்கும் போதுலேருந்தே அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிட்டேன். இதுதான் ஒரு சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதுக்கான வழி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கை மறக்காமல் உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் விஷயம், நான் வந்து குரூப் 2 லெவல் இன்டர்வியூ போஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அதுக்கப்புறம் குரூப் 1 எல்லாமே இருக்குது, அதுக்கும் கிளியர் பண்ணணுன்னா நம்ம ரொம்ப நல்லா படிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரூல் தெரிஞ்சால் போதுங்க. எல்லாத்தையும் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை வாங்கிடலாம். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டி ரூல். அது என்ன சிஆர்டி ரூல்னு யோசிக்கிறீங்களா? சின்றது கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணுங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து இன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இன்றைக்கி தான் உட்காந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை எடுங்க. எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? குரூப் 4 எக்ஸாமா, குரூப் 2வா, குரூப் 2ஏவா, குரூப் 1ஆ, அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரூப் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், குரூப் 4ன்னா அதோட சிலபஸை எடுத்து எழுதுங்க. தேவையில்லாமல் மொத்தத்தையுமே படிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ சிலபஸை எழுதும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த இதுதான் சிலபஸில் கவர் ஆகுது, இதை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஒரு சிலபஸ் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஓ இதுதான் போர்ஷனா அப்படின்றது தெரியும். எடுத்ததுமே நிறைய பேர் படிக்கிறவங்க 6th புக்லேருந்து 12th புக் வரையும் வாங்கி வச்சுருவாங்க. அது என்ன, தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சு பார்ப்பாங்க. ஐயோ இவ்வளோ புக்கு படிக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் சிலபஸை எழுதுங்க. சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் 6th புக்லேருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த புக்கு 6th படிக்கிறீங்கன்னா 6th புக்கு மட்டும் எடுத்து கண்ணுக்கு முன்னாடி வைங்க. எல்லா புக்கையும் எடுத்து வச்சுட்டு ஐயோ இவ்வளோ படிக்கணுமான்னு யோசிச்சா நம்மளால் படிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து 6th புக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்ததுமே நான் இப்போ தான் 12th முடித்தேன், அதனால் 12th புக்கில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம 6th படித்ததோட கண்டினியூஷன் தான் 7th இருக்கும். 7th கண்டினியூஷன் தான் 8th இருக்கும். அப்படி தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். எடுத்ததுமே நம்ம போய் காலேஜ் சேர்றதில்ல. அதே மாதிரி தாங்க இங்கேயும்
எடுத்ததுமே நம்ம வந்து 12th புக்கை படிக்கக்கூடாது, 6th ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 6th புக்கு எடுக்கிறீங்கன்னா அது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு போயிடுது. ஃபஸ்ட்டு டேர்ம் 1 எடுக்கணும். டேர்ம் 1 எடுத்து ஃபுல்லாகவே ஒரு முறை படிக்கணுங்க. ஒரு முறை படிக்கும் போதே நம்ம எதுவும் ஜீனியஸ்லாம் நம்ம கிடையாது. ஸோ படிக்கும்போது ஓரளவு தான் புரியும். ஏன்னா புது கான்செப்டாக நம்ம படிக்கிறோம், நமக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ தமிழில் டேர்ம் 1 எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஓரளவு எதேதோ இந்த கவிஞர் இதை சொல்கிறாரு, இந்த பாடல் இருக்குது, இந்த மனப்பாட பகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். என்ன எவ்வளோ காலம் புரிஞ்சிக்க முடியுதோ அவளுக்கு அவ்வளோ புரிஞ்சு டேர்ம் 1 படித்து முடிக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் படித்து முடிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டேர்ம் 2 படிங்க. டேர்ம் 2 படிக்கிறீங்கன்னா அன்றைக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் மறுபடியும் டேர்ம் 1 எடுத்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட் டைம் நேற்றே படித்தாச்சு, இப்போ செகண்ட் டைமாக இன்றைக்கி படிக்கிறோம். அப்போ செகண்ட் டைம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும். அப்போ டேர்ம் 2 அடுத்த நாள் படிச்சிருக்கீங்களா, அதுக்கு அடுத்த நாள் எடுக்கும்போது டேர்ம் 3 படிச்சுட்டு டேர்ம் 1, டேர்ம் 2 ரெண்டுத்தையுமே படிங்க. ஸோ 3வது முறை இப்போ டேர்ம் 1 படிக்க போகிறீங்க. அப்போ என்ன இருக்கும், நல்லா கிளியராக உங்களுக்கு புரியுங்க. ஆஹா, டேர்ம் 1ல் இதை தான் சொல்கிறாங்களான்னு. அப்போ அதை அப்படியே விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அழகாக நம்ம நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். டேர்ம் 1 ஏன்னா எப்போவுமே புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேபி மெமரி பவர் நிறைய இருக்கலாம். எனக்கு வந்து மெமரி பண்ணணுன்னாலே அதை எழுதி வச்சா மட்டும்தான் மெமரி ஆகும், இல்லைன்னா எனக்கு ஆகாது. அதே மாதிரி கான்செப்ட் என்ன புரியணுன்னாலும் நான் எழுதி வச்சு தாங்க படிப்பேன். ஸோ எழுதும்போது நம்மளையே அறியாமல் மூளை ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். எக்ஸாமில் போய் உட்காந்து நான் எழுதும் போது கூட அந்த ஆன்சர் ஈஸியாக எனக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அது நம்ம எழுதி பார்த்தா மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒன்றையும் பார்த்து பார்த்து படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் சின்றது கன்சிஸ்டன்சியாக நம்ம படிக்கணுங்க. அப்போ சிஆர்டின்னு சொன்னால் ஆறுன்றது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆறுன்றது வேறு எதுவுமே இல்லைங்க, ரிவைஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி படித்ததை டேர்ம் 1 படிச்சுட்டேன், என் மூளையில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த புத்தகத்தை தூக்கி போட்டுறக்கூடாது. மறுபடியும் அதை எடுத்து ரிவைஸ் பண்ணணும். 3 நாள் கண்டினியூஸாக படிச்சிருப்பீங்க, கையிலையும் எழுதி நோட்ஸும் வச்சுட்டீங்க. ஸோ எல்லாமே நான் பண்ணிட்டேன். அப்போ நோட்ஸும் வச்சாச்சு, எனக்கு ஞாபகம் வரும், மெமரி பண்ணிட்டேன், நான் என் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த டேர்ம் 1 தூக்கி போடக்கூடாது. நோட்ஸுன்னு ஒன்று எடுத்து வச்சுருப்பீங்களே, அந்த நோட்ஸை ரெகுலராக ஃபஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் அதை ரெடி பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணி முடித்ததும் அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் அந்த நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். எடுத்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அது வந்து நம்ம ரிவைஸ் பண்ணாமையே இருந்தால் நம்ம மைண்டில் இருக்காது, சப்கான்ஷியஸுக்கு போயிடும். அவ்வளோதான், அப்புறம் மறந்துற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையாங்க. ஃபஸ்ட்டு படித்தா மறுபடியும் டைம் எக்ஸஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஒரு டைம்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, புதுசான கான்செப்டே என்னால் படிக்க முடியாது, எதுக்கு நான் புதுசாக படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது கண்டிப்பாக எடுத்து ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன்றது ரொம்ப 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 முக்கியம். ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் எது எங்கெங்கே இருக்குன்றது நமக்கு எப்போவுமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ரிவைஸ் பண்ணும்போது தான் தெரியும், இந்த டேர்ம் 1 இதை படித்தோமே, இதை பற்றியே டேர்ம் 3லேயும் வருதே அப்படின்னு நீங்கள் கோரிலேட் பண்ணணும். ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் நமக்கு கண்டினியூஸாக 6th 7th இருக்கும். அதனால் நீங்கள் மைண்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ சிஆர்டி, சியும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஆறுன்றது எப்போவுமே எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேர்ட் வந்து டீன்றது டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அவன் எக்ஸாமில் கொடுக்குற 3 hours அப்படின்றது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு எல்லாமே ஆன்சர் தெரியுதுங்க, ஆனால் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியலனா எக்ஸாமில் போட்ட விட வேண்டியது தான். அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அந்த ஸ்கில் வளராமல் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுனால அந்த ஸ்கில் மட்டும் வளராதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் என்னென்னா ஆப்ஷனை டெலிட் பண்ணவும் தெரியும். ஏன்னா எல்லாமே இப்போ ப்ரிலிம்ஸுன்னு குரூப் 2 எடுத்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸில் எப்படியும் என்ன கொஷின் 1 mark கொஷின் மாதிரி தான் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் 4 கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எதை நமக்கு டெலிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கூட ஈஸியாக நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா போர்ஷனையும் நம்ம படிக்க மாட்டோம், சில 1 2 விட்டுடுவோம்.
விட்டதுலேருந்து அவங்க ஆனால் கொஷின் கேட்டிருப்பாங்க. பட் ஆப்ஷன் கொடுத்தது என்ன இருக்கும், நம்ம படித்ததுலேருந்து கூட ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ படிக்காத ஆப்ஷன் ஏதோ ஒன்று இருக்கும். 3 தான் படித்த ஆப்ஷனாக இருக்கே, அப்போ இது ஒன்று படிக்காததாக இருக்குது, அப்போ அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம் அந்த ஆன்சரை கரெக்டாக டிக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஆப்ஷனை வச்சும் டெலீட் பண்ண தெரியணும். அதனால டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று தான் கொஷினோட ஆன்சராக இருக்க போகுது, மீதி 3 வேறு எங்கேருந்தோ படிச்சிருப்போம். அந்த ஆப்ஷனை பார்க்கும்போதே நமக்கு ஞாபகம் வரணும், ஓகே இது வந்து அங்கேருந்து படித்தோம்ல, ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க, இதுலேருந்து கேட்டிருக்காங்க, நீங்களே கேள்வியை உருவாக்க தெரியணும். அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியங்க. அதனால் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு சாட்டர்டே சண்டேல டெஸ்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எக்ஸாம் படிக்கும்போது நிறைய வந்து யாராச்சும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா, யாராச்சும் நம்மக்கிட்ட கவர்மெண்ட் எக்ஸாமில் வேலை வாங்கினவங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சேனலை எடுத்து நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் விலாகாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த விலாகுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி உங்களுக்கு எக்ஸாம் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். எதுனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களையும் கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கலாம். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து உங்களோட வாழ்க்கைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குரூப் 4 டீட்டெயில் நிறைய பேர் குரூப் 4 பற்றி மட்டுமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அக்கா கிளியர் பண்ணியிருக்காங்க குரூப் 4. அந்த டீட்டெயில் அவங்கக்கிட்ட ஒரு நாள் உங்களுக்கு கேட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன். அதுவும் எப்படி படிக்கணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும், எப்படி எடுத்தால் சீக்கிரமாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு பண்ணுறேன், அதுக்கான வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி. அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் சொல்லுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட கொஷின்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து கமெண்ட்க்கு அப்படியேவா ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னும் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் இருக்குது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோவிலேயே நான் கொடுத்தேன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். மறக்காமல் வித்யா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.